பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் என்பதை மறந்துவிடக் கூடாது. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த காலை வேளை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் தேவ செய்தியை மாத்திரம் காது கொடுத்து கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? தேவனுக்கு மகிமை உண்டாகும். இந்த காது நமக்கு எதுக்கு? வசனத்தை சொல்லுங்க. எதுக்கு காது? எதை கேட்கணும்? வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நல்லா கவனிக்கணும். வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுவர்களும் நல்லா கவனிக்கணும். கேட்கிறவர்களும் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிறவர்களும் பின்னாடி ஒருவருக்குள்ள பேசும். பின்னாடி இருக்கிற சகோதரிங்க சகோதரனா உசாரா பார்க்கணும். பக்கத்துல யாராவது பேசுறாங்களா? இந்த இடத்துல யார் பேசணும்? யார் பேசணும்? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யார் பேசணும்? நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, சபையிலே பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சைலன்ஸ் கேட்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே அவங்க வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட்டார் என்று சொன்னால் அது நிற்கும். என்ன சொன்னார்? எங்கே சொன்னார்? எங்கே அவர் கட்டளையிட்டார் என்று யாருக்காவது தெரியுமா? யோசித்து பாருங்கள். கடலிலே படகிலே நம்முடைய சீசர்களோடு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? பயணம் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். கடலிலே வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கு சற்று இளைப்பாறி ஒரு ஓய்வு எடுத்து போகலாம் என்று போகிற வேளையிலே கடலிலே படகிலே பயணம் செய்யும் போது தம்முடைய சீசர்களோடு இயேசு கிறிஸ்து பயணம் செய்கிறார். நல்ல சில்லுன்னு ஒரு காற்று. ஒன்னாவது என்ன வந்துச்சு? அழகா ஒரு தூக்கம். நம்ம கூட அப்படிதான் சில்லுன்னு ஒரு காத்துதுன்னா நம்ம இந்த பிள்ளைங்களாம் நீங்க பைக்கில் உட்கார வச்சு போகும்போது பாத்தீங்கன்னா அப்படி போகும்போது என்ன ஆகும்? பிள்ளைங்களோட பைக்கில் தூங்கிடுவோம். ஆமென் சொல்லுங்க. அதற்கும் தூங்க மாட்டேன். சில்லுன்னு அந்த காத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அப்படி என்ன பண்ணார்? ஓய்வு எடுத்தார். தலையை சாய்த்து தூங்கி. என்ன வந்தது? அங்க என்ன வந்தது? புயல் காற்று வந்தது. அல்லேலூயா. கடல் கொந்தளித்தது. ஒண்ணுமே செய்ய முடியல. சீசர்கள் அலறுகிறார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு நம்ம கதை. அவ்வளவுதான், இங்கே செத்து போக வேண்டியதான். உடனே ஐயரே, போதகரே, ரபி, இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை தட்டி எழுப்பினார். இயேசு கிறிஸ்து எழுந்தார். அல்லேலூயா. பார்க்கிறார், காற்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? சொல்ல என்ன சொன்னார்? காற்றை அதட்டினார். இறையாதே, நீ என்ன பண்ண? அமைதலாயிரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். மரித்த லாசருவை எங்க வச்சிருந்தாங்க? கல்லறையிலே வைத்திருந்தார்கள். 4 நாள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த கல்லறைக்கு நான் போக வேண்டும்.
அந்த கல்லறை நான் பார்க்க வேண்டும் என்று மார்த்தாள் மரியாளிடத்தில் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறாங்க, 4 நாள் ஆயிடுச்சு, இப்ப அங்க போனா அந்த சரீரம் நாற்றம் எடுத்திருக்கும், நாரி போகும், கெட்டு போன வாசனை வரும். அந்த குகைக்கு போக சொல்லுகிறார், அந்த கல்லறைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். எங்கே வைத்தீர் என்று விசாரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னார் உனக்கு ஆகும். ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறாரா? நம்முடைய சபையில தேவச்சனமே, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை தேவன் உனக்கு கொடுத்து இருக்கிறார், சொல்லி இருக்கிறாரா? சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரா? நீ ஏன் மற்ற துணையை எதிர்பார்க்கிற? உனக்கு ஆண்டவர் சொன்னார் என்றால் அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க அநேகர் சொல்லுகிறார்கள், செய்வது இல்லை, அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், வாக்குறுதி கொடுக்கிறார்கள். முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னால் என்ன செய்வார்? செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. லாசரை பார்த்து அந்த இடத்துல சரியாய் போய் அந்த கல்லறையில போய் நின்று அந்த கல்லை எடுத்து போட சொல்லி ஒரே ஒரு சத்தத்தை உயர்த்தி சொன்னார், லாசரே வெளியே வா. ஆமென் சொல்லுங்க. அந்த குகைக்குள்ளே 23 24 படிக்கட்டு உள்ள அந்த குகைக்கு இறங்கி உள்ள போனோம். அண்டர்கிரவுண்ட். அவர் கூப்பிடுது வெளியே. லாசரு துணியினால் கட்டப்பட்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லாசர் எப்படி கட்டப்பட்டிருந்தாரு? கொஞ்சம் பாருங்களா, எடுத்து கொஞ்சம் பார்க்கலாம். எங்கயா பார்க்கிறதுங்களா? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவைகளை சொன்ன பின்பு 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றால் இயேசு அவரை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வர தேவச்சனமே, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கிற தேவச்சனமே, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பார்த்தும் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா என்ன நடக்கும்? தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். மகிமை என்றால் என்ன? நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிக்கும் பொழுது, அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவ சிந்தையோடு ஒரு தேவ பிரசன்ன அந்த இடத்தை மூடி கொண்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கின அந்த மகிமையை தேவன் இடத்துல மூடி வைத்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கின மகிமை, சாலமோன் மண்டப ஆலயத்தில் இறங்கின ஒரு மகிமை, 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தும் பொழுது அந்த மகிமை ஒருவரும் வெளியே போகலையா, ஒருவரும் உள்ள வராதபடிக்கு அந்த மகிமை மூடி போட்டது இந்த ஆலயத்தை. ஆமென் சொல்லுங்க. அதே மகிமை தான் இங்க வைத்திருக்கிறார்கள். முந்தின ஆலயத்தை பார்த்திருந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை நம்மை மூடி கொண்டிருக்கிறது. லாசருவே வெளியே வா என்று சொன்னார். எனவோ ஒரு மனுஷன் படுத்து தூங்குவதை போல
எழும்பி வெளியே வா, லாசரு வெளியே வா, சாதாரணமாய் சொல்லுகிறார். மரித்தவன் 4 நாளா ஆனவன் எப்படி எழும்ப முடியும்? எப்படி எழுப்ப முடியும்? யோசித்து பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சன, வெளியே வா என்று சொன்னார். இதுக்கு வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும், நல்லா கவனிக்குங்க தேவச்சனமே, கொஞ்சம் அந்த அறிவை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த செய்தி நீங்க நிறைய முறை கேட்டிருக்கலாம், நீ நிறைய படிச்சிருக்கலாம், பிள்ளைகள நிறைய படிச்சிருக்கலாம். இது எனக்கு தெரியும். அந்த செய்தி ஒரு பெரிய விஷயமே இல்லை, இல்ல ரகசியம் உண்டு. நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் யோசிங்க எப்படி நடக்குதுன்னு. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். நல்ல கவனி, நல்ல கவனி. மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும், நல்லா கவனிக்கணும், கவனிங்க. இயேசு கிறிஸ்து கூட மரித்தார். எப்படி கட்டினாங்க? எதுல சுத்தினாங்க? துணியால சுத்தி வச்சாங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்றாங்க? துணியை என்ன பண்றாங்க? லாசருவை கீழே இருந்து மேல வரைக்கும் உங்களை கட்டலாம். அது மாதிரி உங்களை ஒரு பெரிய வஸ்திரத்தை எடுத்து சுத்தி 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 உங்களை ஃபுல்லா கட்டிட்டா எப்படி நடப்பீங்க? எப்படி நடக்க முடியும்? என்ன பண்ணோம்? என்ன பண்ணுவீங்க? குதிச்சு குதிச்சு தான் போக முடியும். சரி, அடுத்தது ஃபுல்லா சுத்தியாச்சு. மூச்சு ஃபுல்லா சுத்தினா மூச்சு வருமா? ஒரு உயிரோடு இருக்கிற மனுஷனை நம்ம ஃபுல்லா துணியில வஸ்திரத்துல சுத்திட்டா மூச்சு விட முடியுமா? நல்லா யோசிங்க. இந்த சத்தியத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இது ஒண்ணு சாஸ்திரம் உயிரோடு எழுப்புற. எப்படி எழுப்புடா? அந்த மனுஷன் கையை காலெல்லாம் துணியில சுத்தப்பட்டு நிக்கிறார், படுத்திருக்கிறாரு. ஒரு ஆளோட தூக்கி உண்ணமே எப்படி பரண்டு கிரண்டு உழுந்து எப்படி ஏந்து வந்திருப்பார்? 24 படியேட்டு எப்படி ஏறி ஏறி எப்படி வந்திருக்க முடியும்? பண்ண முடியுமா? யாராவது உங்களை செக் பண்ணலாமா? ஃபுல்லா வஸ்திரம் போட்டு உங்களை கட்டிட்டு நீங்களா எழுந்து கீழே போக முடியுமா? முதல்ல மூச்சு இருக்குமா? இதுதான் ரகசியம். ஆண்டவர் உடனே வெளியே கொண்டு நிற்க வைக்கிறார். அங்க இருந்த மனுஷன் படிக்கட்டெல்லாம் ஏறி வர வேண்டிய அவசியம் இல்லை, திடீரென்று நிற்க வைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. திடீரென்று நிற்க வைக்கிறார். நிற்க வைத்த மனுஷன் இப்படியே நிற்கிறான். ஃபுல்லா துணி சுத்தப்பட்டிருக்கு, ஆனா மூச்சு உள்ள இருக்கு. இப்ப சொல்றாரு, தொடர்ந்து படிக்க பார்க்கலாம். அவன் முகம் சீலையால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவரை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இவன் துணியினால சுத்தப்பட்டிருக்கிறான். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து செய்யப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் இதுதான். இதனால் தான் அவருடைய பேர் பிரசித்தமாயிற்று. இதனால தான் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று யோசித்து பாருங்க. வஸ்திரத்தால சுத்தப்பட்ட மனுஷனுக்கு எப்படி மூச்சு வந்தது? கொஞ்ச நேரம் துணியை சுத்தினாலே மூச்சு வராது, நடக்க முடியாது. அப்ப அந்த துணியோடு வந்து நிற்க வைத்தார். எல்லாரும் பார்க்கிறாங்க, எப்படி மேல வந்திருப்பான்? இவன் துணியோடு நிற்கிறான், எப்படி மூச்சு வந்திருக்கும்? இப்ப அவங்க அந்த துணியை சுத்தி சுத்தி அவுத்து விடுறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கும் எனக்கும் எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் யோபு 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9 அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோபு 42:2 யோபு இவ்வண்ணமாய் சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க. சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்து நினைச்சியாது எனக்கு தடைபடாது. ஒருவேளை தேவைப்படி இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். பொல்லாத சத்துரு
உன்னை கட்டி வைத்திருக்கலாம், பயப்படாதே. உன் கட்டை அவிழ்க்கிற இடத்துல நீ வந்திருக்கிறாய். கரணத்தை கட்ட மையப்படுத்த கட்டை அவிழ்க்கிற இடத்துல நீ வந்து நிற்கிறாய். தேவ பிள்ளையே, தேவநாமத்தை மகிமைப்படுத்து. நீ விசுவாசித்து என்ன பண்ணுவ? சொல்லுங்க, நீ விசுவாசித்து என்ன பண்ணுவ? தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண்பாய். முதலாவது ஒரு குணாதிசயத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் சொன்னால் நடக்கும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று விசுவாசிக்கிற நீயும் நானும், உனக்கும் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்க இந்த செய்தி நிமித்தம் விரும்புகிறார். எப்பொழுது அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அது அப்படியே நடக்கும் என்று நம்பும் பொழுது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீங்க சொன்னா அப்படியே நடக்குது, எனக்கு ஏதாவது சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு 3 பேரை பார்க்க போகிறோம். முதலாவது அங்க பார்க்கிற வேலையிலே ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த மோசே. ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னால் ஆகும் அல்லவா? அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மோசே, ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த மோசே. முதல் குறிப்பு வாசிக்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 சீக்கிரமாய் வாசிக்கலாம். யாத்ராகமம் 24 1 மோசேயை நோக்கி நல்ல கவனிக்கிற வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்க பார்வை அதுல இருக்கும். 2வது வசனம், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், வேற யாரும் வரக்கூடாது. ஜனங்கள் கூட அவனோட கூட இந்த மலை மேல ஏறி வரக்கூடாது. அறிவித்தான். கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரயத்தனம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து, நல்ல கவனிக்கணும், அதிகாலையிலே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரமுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரன் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளை காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த ராத்திரியில் ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரத்தில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகலாம். நல்ல உற்சாகம் உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் 2 கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் சொன்னால் ஆகும் என்று நம்புகிற பிள்ளைகள் மோசேக்கு அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இது ஆண்டவர் சொன்னார் என்று நம்புவாயானால் நீ செய்வாய், நீ கீழ்ப்படிவாய். ஒருவேளை உங்களோட ஆண்டவர் பேசுவார், இல்லை என்றால் மோசேயோட பேசினதை போல இந்த சபையின் போதகனாய், இந்த சபைக்கு உண்டான மேய்ப்பனாய் அழிநிலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். உங்களுக்கு சில காரியத்தை கொடுப்பார், சில பொறுப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். நம்ம என்ன செய்யக்கூடாத நேரத்தில் இவருக்கு ஒரு வேலை இல்லை, இவருக்கு வேற வேலை இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஜனங்கள் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். ஆமென் சொல்லுங்க மகளா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னோட என்னோட கூட இன்றும் அவருடைய உடன்படிக்கை உண்டு. அன்றைக்கு பழைய ஏற்பாடு காலத்திலே செய்யப்பட்ட உடன்படிக்கை வேறு, புதிய ஏற்பாடு காலத்திலே செய்யப்பட்ட உடன்படிக்கை வேறு. ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி அதை பலியிட்டு
அந்த ரத்தத்தை என்ன பண்ணுமா? தெளிக்க வேண்டும். அதனால தான் ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அதனால தான் மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அப்படி அல்ல. அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதே. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தேவ ஆட்டுக்குட்டியாய் உனக்காக எனக்காக பலியாய் இருக்கிறார். உனக்கு எனக்கு ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலே நம்மோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனால் நீ பாவி அல்ல. இப்பொழுது யார் தெரியுமா? நீ நீதிமான். சொல்லுங்க பக்கத்துல இருந்து. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்களேன். சகோதரி, சகோதரா, நீங்க யாரு இல்ல, நீங்க இனி பாவி இல்ல, நீங்க யாரு? நீதிமான். சொல்லுங்க, யார் ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க? இயேசு கிறிஸ்து ரத்தம் உன் மேல உண்டு. நீ பயப்படாத. உன்னை பார்த்து மத்தவங்க தான் பயப்படணும். கர்த்தரை கத்திர மையப்படுத்தணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்க சொல்றாங்க, நீங்க சொல்றவங்க என்ன பண்ணுவேன்? கர்த்தர் சொன்னபடி நாங்க செய்வோம். செய்வீங்களா? நீங்க இன்னைக்கு நல்லா உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. செய்வீங்களா? சொல்லுங்க, செய்வீங்களா? அந்த லாஸ்ட்ல வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் அந்த யூதர்களுக்கு ஒரு வேலை விட்டார். என்ன வேலை விட்டார் தெரியுமா? லாஸ்ட்ல வெளியே வரதுக்கு என்ன வேலை விட்டாரு? லாஸ்ட்ல வெளியே வரக்கூடாது. என்ன இருந்தாங்க? அந்த கல் என்ன பண்ணாரு? எடுத்து போடுன்னு சொன்னார். சொன்னதை செஞ்சாங்களா? செஞ்சாங்களா இல்லையா? என்ன செஞ்சாரா இல்லையா? அவங்க சொன்னதை செய்தார். இன்னைக்கு நீயும் நானும் சொன்னதை என்ன பண்ணணும்? செய்யணும். தேவனுக்கு மகிமை உண்டாகணும். இரண்டாவதாக பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த மரியாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாவது பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த மோசே. பிறகு யாரு? ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? இன்னொரு சகோதரியை காண்பிக்கிறார் புதிய ஏற்பாட்டில். ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த மரியாள். இன்னும் யாரு? வேலைக்காரர்கள். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். முதல் வசனத்தில் இருந்து. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்லா கவனிக்கங்க. சரி கவனிங்க. இயேசுவும் சீசர்களுக்கும் பத்திரிகை வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு போறார். நீங்கள் நானும் போற மாதிரி அவரும் போயிருக்காரு. கல்யாணத்துக்கு போனவங்க அவருக்கு எங்க ஒரு இடம் கொடுத்துட்டாங்க உட்கார்றதுக்கு. நம்மளாம் போன எங்க உட்காருவோம்? சொல்லுங்க, நம்மளாம் போன எங்க உட்காருவோம்? சொல்லுங்க சீக்கிரமா. கல்யாணத்துக்கு போன உடனே எங்க உட்காருவீங்க? பாத்தீங்களா? வாயில வருது. உங்க வாயில வருது. ஆமா, பார்ப்போம். ரிசப்ஷன்ல கொஞ்சம் ஜனமா இருப்பான். அப்படியே பார்ப்போம். ஏங்க முடிச்சு வந்துடலாமா? ஆமா, போயிட்டு வந்துடுவோம். ஜனம் அதிகமா இருக்கு. எல்லாம் ரிசப்ஷன் பார்த்துட்டு தானே பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு வந்து இருப்பாங்க. இப்ப தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்க. என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? வாங்க போட்டோ எடுப்போம். போட்டோலாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு சரி வாங்க சாப்பிடலாம். நாங்கள் ஃபர்ஸ்டே சாப்பிட்டோமே. நாங்கள் ஃபர்ஸ்டே முடிச்சு சாப்பிட்டோம். ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்தாரா? அவருக்கு ரிசப்ஷன்ல தனியா உட்கார்ந்து அவருக்கு ஓரமா சேர் போட்டாங்க. போன உடனே அப்படியே உட்காந்துட்டாங்க. சீசரோட உட்காண்டாங்க. என்ன மாதிரி கூட ஊழியக்கார் போனா எங்க டக்குன்னு சேர் போட்டுறாங்க, ஓரமா உட்காந்துரும். அப்படியே உட்காந்துட்டாங்க. ஏன் குறைவுப்பட்டதுன்னு பதில் சொல்றாங்க. உங்களுக்கு ஏன் இயேசு கிறிஸ்து குறைவுப்பட்டதுன்னு பதில் சொல்றாங்க. கல்யாணத்துல ஏன் குறைவு வந்ததுன்னு சொல்லி பதில் சொல்றாங்க. இப்போ உட்காந்தாச்சு, திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. யார் வருது தேடி?
மரியாள். ஏன் சொன்னால் அந்த யூதருடைய கல்யாணம் அது இயேசு கிறிஸ்துவுடைய சொந்தம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், அது யூதருடைய கல்யாணம். திங்கட்கிழமை மாலை துவங்கி செவ்வாய்க்கிழமை மாலை முடியுது. இன்னைக்கு என்னங்க கல்யாணம் பார்க்கிறோம்? ஆமென். இன்னைக்கு கல்யாணம் வேற மாதிரி இருக்குது. எல்லாம் டான்ஸ் தான், வெளியே குதிரை ரதங்கள்லாம் வருது. ஆமென். எல்லாம் பேண்டு தான், வேற மாதிரி இருக்கு கல்யாணம். இப்ப நடப்பது என்ன? மரியாள் நேரா வந்து இயேசுவை பார்த்து மகனே என்று சொல்லி, அப்பா இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக போகுது, அவமானம் வருது, ஒரு திராட்சை ரசம் குறைபட்டுச்சு. யூதர்களுடைய கல்யாணத்துல திராட்சை ரசம் தான் ஸ்பெஷல். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ கல்யாணத்துல எதுவும் ஸ்பெஷல்? பிரியாணி. நீங்க என்ன கல்யாணம்? நீங்க கல்யாணத்துல எது கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும்? பிரியாணி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு மகிழ்ச்சியை குறிக்குது, ஒரு கௌரவத்தை உண்டு பண்ணுது, ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணுது அந்த திராட்சை ரசம். இப்போ குறைந்து போன உடனே மகனே அப்படி சொல்லி இவங்க சொல்றாங்க. அதுக்கு அவர் வார்த்தை சொல்றாரு, ஸ்திரீயே. எப்படி கூப்பிடுறாரு? ஸ்திரீன்னு சொன்னா நிறைய அர்த்தம் இருக்குங்க, உங்களுக்கு தெரியாது. ஸ்திரீன்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன் அப்படி ஸ்திரீயை கூப்பிடுறாங்க அது ஒன்னு நாள் விளக்குறவங்க. ஸ்திரீயே உனக்கு என்ன என் வேலை சொன்ன உடனே அப்படியே கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மள தானே பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? தொல்லை பண்ணுவோம் இல்லையா? ஆமென். சொன்ன உடனே, இயேசு சொன்ன உடனே அப்படியே போயிட்டு அவங்க முதல்ல அமைதி ஆயிட்டாங்க. அமைதி ஆயிட்டு இப்ப படிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு சொல்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், வேலைக்காரரை கொஞ்சம் வாங்க, நீங்க அவர் பக்கத்துல பின்னாடி நில்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருக்கிறார்ல, அவர் தான் என் மகன், உங்களுக்கு தெரியும்ல. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ பண்ணுவார். ஆமென். ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அவருக்கு பின்னாடி கொஞ்சம் நில்லுங்க, அவர் பார்க்கற மாதிரி நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். யார் பார்க்கற மாதிரி நிக்கணும்? இயேசு பார்க்கற மாதிரி நில்லு. தேவ பிள்ளையே நல்லா கவனி. இந்த ஆலயத்துக்கு உன்னை ஏன் வர சொன்னா, இயேசு கிறிஸ்து பார்க்கற மாதிரி வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு பரிசுத்த அலங்காரத்தோட வரணும். ஏனோ தானோ உள்ள வந்து நிக்க கூடாது. அவர் என்னை பார்க்கணும். எப்படி பார்க்கறார்? உன்னுடைய அலங்காரம் வெளி அலங்காரம் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷ முகத்தை பார்க்கிறார். உன் இருதயம் எப்படி இருக்கிறது? துதிப்பதற்காகவே நீ வருகிறாயா? ஆண்டவரோட பேசணும் வருகிறாயா? இல்ல ஆண்டவர் என்னோட பேசணும்னு சொல்லி நிற்கிறாயா? எந்த இருதயத்தோட வந்து உட்கார்ற? ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், அவர் பார்க்கிற மாதிரி என்ன பண்ணுங்க? அப்படியே நில்லுங்க. உங்களை பார்க்கிற மாதிரியே நில்லுங்க. அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல போறாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை பார்த்து ஏதோ சொல்ல போறாரு. சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? உடனே செய். இதுதான் முக்கியம் நமக்கு. ஆமென். அவர் சொன்னார் ஆகும், அவர் கட்டளையிட்டார் நிற்கும். சொன்னா உடனே செய்யுங்க. உடனே போனா சொன்னாங்க. என்ன சொல்ற வேலைக்கார பார்த்து சொல்லுங்க, படிக்க டக்குன்னு நேரம் இல்ல. அதன்படி செய்யுங்கள் என்றால் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள் என்றார். அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று பன்னீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனோபாலனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை விளக்க வேண்டிய அவசியம். அந்த 6 கச்சாடி எதுக்கு? 6 கச்சாடி நீ நானும்
எத்தனை நாள்ல படைச்சாரு சொல்லுங்க? எத்தனை நாள்ல படைச்சாரு? எத்தனை நாள்ல படைச்சாரு? நம்மள 6ஆம் நாள். 6 கச்சாடி. யூதர்கள் கை கழுவி, கால்களை கழுவி, முகத்தை கழுவி உள்ளே வரணும். வெளியே வைக்கப்பட்ட கச்சாடி உள்ள வரக்கூடாது. கல்யாண வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க கூட வீட்டுல வச்சிருப்பீங்க, டாய்லெட்டுக்குன்னு ஒரு பக்கெட் வச்சிருப்பீங்க, டாய்லெட்டுக்குன்னு ஒரு பொருள் வச்சிருப்பீங்க, வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வச்சிருப்பீங்க. டாய்லெட் ஒரு பொருளை கொண்டு வருவீங்களா? உள்ள கொண்டு வச்சா பசங்க உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? வெளியே வைக்கப்பட்ட கச்சாடி. ஆண்டவர் அதை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க. அதை தெரிந்து கொள்ளுகிறார். எவ்வளவு நல்ல தேவன். அந்த கல்யாண வீட்டிலே கனமுள்ள பாத்திரம் உண்டு. வெண்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம், எத்தனையோ கனமுள்ள பாத்திரம் உண்டு. கல்யாண வீட்டிலே வெள்ளி பாத்திரம் இருக்கலாம், தங்க பாத்திரம் இருக்கலாம். அந்த பாத்திரத்தெல்லாம் விட்டு அந்த கச்சாடி, மண் கச்சாடியை, வெளியே வைக்கப்பட்ட அந்த மண் கச்சாடியை தெரிந்து கொண்டு அதை சுத்திகரித்து அதை கழுவி இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்கள் என்று சொல்லி அதற்குள்ளே தண்ணீரை நிரப்பி அதை திராட்சரசமா மாற்றினாரே, அந்த கச்சாடி தான் நீயும் நானும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அந்த கச்சாடி தான் நீயும் நானும். அந்த கச்சாடி தான் நீயும் நானும். வெளியே வைக்கப்பட்ட கச்சாடி பாவி என்று இந்த தேசம், சமுதாயம், சொந்த பந்தங்களெல்லாம் ஒதுக்கி வைத்த கச்சாடி வெளியே இருந்த ஆண்டு உள்ளே கொண்டு வரும்போது என்ன பண்ணி கொண்டு வராரு? சுத்திகரிக்கிறார். உனக்காக ரத்தம் சிந்தி உன் பாவத்தை மன்னித்து கழுவி உள்ளே கொண்டு வைத்திருக்கிறார். மறந்து விடாதே. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கச்சாடிக்கு இப்போ ஒரு மதிப்பு வந்துருச்சு. அந்த கச்சாடிக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிரப்பினார் தண்ணீரை. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் அது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு மகிமையை செய்தார். ஆமென். நீ விசுவாசித்தா சொல்லுங்க. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? இல்ல உங்க வேலையை விசுவாசிக்கிறீங்களா? உங்க வருமானத்தை விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்க சொந்த பந்தத்தை விசுவாசிக்கிறீங்க? உங்க பலத்தை, உன் படிப்பை. எனக்கு படிப்பு இருக்கு, நான் பழிச்சுப்பேன். எனக்கு நல்ல கைத்தொழில் இருக்குது, ஏகப்பட்ட கைத்தொழில் தெரியும், நான் பழிச்சுப்பேன். அப்படியே இருக்கீங்களா? உன் விசுவாசம் எதுல இருக்கு? ஆண்டவர் சொன்னாலே விசுவாசித்தால். யாரை விசுவாசிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய ஒரே தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை என்றால் என்ன? ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய மகிமை என்ன? அவருடைய மகிமை என்றால் என்ன? அவர் மகிமை உனக்கு காண்பிப்பேன் சொல்றாரு. தேவனுடைய மகிமை என்னன்னு தெரியுமா? என்ன வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து. நல்ல கவனி. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இப்ப சொல்ற மகிமை என்ன? அற்புதம். லாசருவே வெளியே வா என்று சொன்னாரே, அவன் அற்புதமாய் வெளியே வந்து நின்றான். சரீரத்துல ஒரு நாற்றம் இல்ல. 4 நாள் ஆயிடுச்சு. அற்புதமாய் வெளியே வந்து நின்றான். எனக்கு அன்பான தேவச்சனமே, அவருடைய மகிமை உனக்கு வேணுமா? இன்னைக்கு அவருடைய மகிமை யாருக்கெல்லாம் வேணும்? உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? உன் வாழ்க்கையில, உன் வேலை ஸ்தலத்துல, உன் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணுமா? உன்னோட வியாதியா இருக்கிறாயா? பிசாசின் பிடியில இருக்கிறாயா? உனக்கு அற்புதம் வேணுமா? அவருடைய மகிமையை எதிர்பார்க்கிறாயா? சோர்ந்து போகாது. அவர் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவரை மாத்திரம் தான் விசுவாசிக்க வேண்டும். அவரை மாத்திரம் தான் நம்ப வேண்டும். என அன்பானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகும். 3வது 5 நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். 3வது ஒரு குணாதிசயம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த சீஷர்கள். ஆமென் சொல்லுங்க. முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த மோசே ஜனங்கள், மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த மரியாளும் வேலைக்காரர்களும். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த சீஷர்கள். ஆமென் சொல்லுங்களேன். என்னத்தை சொன்னார்? சீஷர்களுக்கு என்ன செய்தார்கள்? மார்க்கு சுவிசேஷம்
11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளவா. ஒரு வசனத்தை வாசித்து முடியும். 11ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 இருந்து வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தனியா என்னும் ஊரார்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீடர்கள் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராது ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு பாருங்கள். ஏன் இப்படி செய்வீர் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகிறார். நீங்க போகணும், பெத்தானியாவுக்கு போங்க. அங்க ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும். அந்த கழுதை என்ன பண்ணணும்? அவிழ்த்து கொண்டு வாங்க. கழுதை அவிழ்க்கப்பட வேண்டும். அது எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் அந்த கழுதை என்ன சுமக்கும்? சொல்லுங்க, கழுதை என்ன சுமந்து இது வரைக்கும்? கழுதை என்ன சுமக்கும்? இன்னைக்கு கழுதை வச்சிருக்காங்க, நிறைய பேர் கழுதை பார்த்துருப்பீங்க. என்ன சுமக்கும்? நல்ல ஒன்னான் துணியை போட்டு மேல ஏகப்பட்ட துணி போட்டு சுமக்கும். ஆண்டவர் சொல்றார், இனி அந்த கழுதை என்னை சுமக்கணும். கரணை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். தேவ பிள்ளையை இன்னைக்கு நீயும் நானும் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி கழுதை மறந்துடாத. நீ நானும் கழுதை எங்கேயோ ஒரு ஓரத்தில் கட்டப்பட்டிருந்தோம். பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருந்த கழுதை ஆண்டவர் அல்லவா கண்டார். ஆண்டவர் அல்லவா கண்டார். அவர் அல்லவா அந்த கட்டுகளை அறுத்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் அறுக்கவில்லை என்றால் உனக்கு எப்படி கிடைச்சிருக்கும் இந்த மகிமை? ஆமென் சொல்லுங்க. அந்த கழுதை இரவும் பகலும் கட்டப்பட்டிருந்தது. சாபத்திலும் பாவத்திலும் கட்டப்பட்டிருந்தது. ஆண்டவர் அந்த கழுதையை பார்க்கிறார். அதனுடைய தனிமையை பார்க்கிறார். அதனுடைய சுமையை பார்க்கிறார். அதனுடைய பாரத்தை பார்க்கிறார். தேவ பிள்ளையே, ஒரு நாட்கள் நீ ஆண்டவர் இயேசுவை அறியாத பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருந்தது யோசித்து பார். யார் உன்னை மதித்தார்கள்? யார் உனக்கு மரியாதை கொடுத்தார்கள்? யோசித்து பார். இயேசுவை போல ஒரு மனுஷனை மதிக்க தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதான் மதிப்பு கொடுக்கிறவர். இயேசுதான் நம்மை மரியாதை கொடுத்து நடத்துகிறவர். இன்னும் சொல்ல போனால் கனப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. அந்த கழுதையை கட்டை அவிழ்த்தார். அது கட்டப்பட்டிருக்க கூடாது. கட்டப்பட்டிருக்க கூடாது. அது எனக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேவ பிள்ளையே, கட்டவிழ்க்கப்பட்ட நீ பிள்ளையா இருப்பாயானால் நீ அவருக்கு பயன்படுத்தப்படுகிறாயா? யோசித்து பார். நீ உன் மேல ஒரு கட்டு இல்லை என்று சொன்னால், உன் மேல ஒரு கட்டு இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை பிசாசின் பிடியில் இருந்து உன்னை கட்டவிழ்த்திருப்பார் சொன்னால் நீ அவருக்கு சொந்தம். அவருக்கு நீ பயன்படுத்தப்படுகிறாயா? யோசித்து பார். ஒரு பிள்ளையை பெற்றவர்கள் தன் வீட்டுக்கு பயன்படுத்துவார்கள். படித்த பிள்ளைகளை வேலைக்கு பயன்படுத்துவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனை எப்படி கட்ட விட்டாரு? மனுஷன் அவிழ்க்க கூடாதபடி இருக்க கட்டு. பாவம், சாபம், இன்னும் சொல்ல போனா வியாதி, பிசாசு, எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அறுத்தார். உனக்கு ஆமென் சொல்லுங்க. அறுக்கப்பட்ட பிள்ளை நீ அவருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு சொந்தம். அவருடைய சுவிசேஷத்தை நீ சுமக்கணும். அவருடைய வேத வார்த்தையை நீ சுமக்கணும். அதுதான் தேவனுக்கு விருப்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு விஷயம், கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கலாம். எல்லாம் ஒரு விஷயம், எல்லாம் கண்களை மூடி எளிமை நிற்கலாம். எல்லாம் எளிமை நில்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் ஒரு விஷயம் எளிமை நிற்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக